ஹாய், வாங்க முட்டை மிட்டாய் பார்க்கலாம். முட்டை மிட்டாய் இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஆனால் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். முட்டை மிட்டாய் செஞ்சு அப்பம் போட்ட கடையில் இருக்குங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் சென்னையில் இருக்கோம். அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கோம். முட்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படியே முட்டை அதில் ஏதோ மாவு கலக்குறாங்க, ஆனால் என்ன மாவுன்னு தெரியல. பால் கோவா மாதிரி பாலை சுண்டை வச்சு தான் அதில் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை மிட்டாய் செய்வாங்க. முட்டை மிட்டாய் 1/4 கிலோ 100 ரூபாங்க. 1 கிலோ வந்து 400 ரூபா. சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சைடுக்கு இருங்க, செஞ்சி திருவண்ணாமலைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பம்பட்டு முட்டை மிட்டாய் கடைனா எல்லாருக்குமே ஃபேமஸ் அது. எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. அது வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் அது முட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வரோம். 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்குங்க அது முட்டை மிட்டாய் பார்க்குறதுக்கே. பாருங்க, அந்த பாக்ஸே பாருங்கள், முட்டை ஷேப்பில் இருக்கும். அது பார்த்தாலே அந்த பாக்ஸை பார்க்குற அழகுக்கே நம்ம அதை வாங்கணும் போல் தோணும். கடையில் அடுக்கி வச்சுருப்பாங்க அழகாக. அப்படியே சூடாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வியாபாரம் ஆகிக்கிட்டே இருக்கும். முட்டை மிட்டாய் ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் அந்த முட்டை மிட்டாய் கடை. முட்டை ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸே அழகா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட நல்லா அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். முட்டை நிறைய நெய் போட்டிருப்பாங்க. வெறும் முட்டையில் தான் செஞ்சுருப்பாங்க. முட்டை, நெய், அடுத்தது பாலை நல்லா சுண்டை காய்ச்சி பால்கோவா செய்கிற மாதிரி அதில் முட்டை போட்டு முட்டை மிட்டாய் செஞ்சுருவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் ப்ரௌனாக நம்ம அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே கட்டமாக நம்ம தான் கட் பண்ணி சாப்பிட்ணும். கால் கிலோவே 100 ரூபாங்க. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய பொருட்கள் போட்டு செய்வாங்க. அவ்வளோ வியாபாரம் ஆகுது. கடையில் லைனில் நின்று தான் வாங்கணும் போனாக்கா. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். அல்வா மாதிரியே இருக்கும். அப்படியே சூடாக கிண்டிக்கினே இருப்பாங்க. அது அப்படியே எடை போட்டு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு அப்படியே சூடாகவே எடை போட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போகிறவங்களுக்கு வாங்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சி சைடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செஞ்சி திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்கு, அடுத்தது வந்து அங்கே மலையனூர், அப்படி அந்த பக்கம் போகிறவங்க அனைவருக்குமே அந்த கடை தெரியாதவங்க யாருமே கிடையாது. நாங்கள் செஞ்சி தான் ஊர். எப்போ போனாலும் அங்கே போகிற வழியில் அங்கே தான் இருக்கும். அப்பம்பட்டில் போய் இறங்கி இதை வாங்கிட்டு போவோம். வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வரோம். அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வரும்போது வாங்கிட்டு வரோம் நாங்கள். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை மிட்டாய். செய்யறது தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோன்னாங்க. அங்கே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எடுக்கத்தான் சொன்னாங்க வீடியோ கடையிலே. அது எப்படி செய்யறதுன்னு. நாங்கள் தான் பஸ்ஸு டைம் ஆகுது, பசங்கள்லாம் கூப்பிட்டு ஊருக்கு வரணும். அவசரம் ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும். போய் டக்குன்னு பஸ் ஏறத்துக்கு வரணும்னா அது செய்யறதுலாம் ஒரு 1/2 hour ஆகும். பார்த்து எடுக்கணுன்னா கொஞ்சம் அடுத்துக்கிட்டு வந்து எடுத்து போடலாம் வீடியோ சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தது மட்டும் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் முட்டை மிட்டாய். பாருங்கள்,
எங்கள் பசங்க பின்னாடி அடிக்கிறாங்க, வீடியோக்குள்ளே வேணால் வரமாட்டுறாங்க. கொடுக்குறது பின்னாடி நீனே சாப்பிட்டுங்கிறாங்க. செல்லை வீடியோ ஆன் பண்ணாலே ஓடி ஒழிஞ்சிடுவாங்க, எங்கேயாவது எதிர்க்கு வரமாட்டாங்க. அது என்னமோ வீடியோக்குள்ளே வரணுன்னாலே என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இது. ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட வீடியோலாம் எடுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேலைலாம் செய்யறதுனா கூட மாட எல்லா வேலையும் செய்வாங்க. எடிட் பண்ணி போடுறதெல்லாம் என் பையன்தான் போடுவான். கூட வீடியோலாம் எடுக்க என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவான். நான் சமைக்கும் போது நான் செய்வேன், எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மீடியாக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஒரு தடவை காட்டுறவாங்கன்னா கூட வர மாட்டாங்க. பாருங்கள், கேக்கு கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணோம். இதை முட்டை மிட்டாய், செம்ம சூப்பரான மிட்டாய். பாருங்கள், கோயிலில் வேறங்க பக்கத்தில் திருவிழானால ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிங்கோ. வாங்கின்னு வந்ததான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஒரே சத்தமாகுதாங்காட்டியும் ஒன்றும் வீடியோ எடுக்கணுன்னாலே அதில் ஃபுல் சவுண்டு அதில் வருது. வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த சவுண்டு வந்துடுது பக்கத்தில். ஈஸ்வரன் கோயிலில் வந்து கல்யாணம், நாளைக்கு தான் கொடியேற்றுறாங்க. புதன்கிழமை முருகர் திருக்கல்யாணம் நடக்குது. வரவங்க வந்து பாருங்கள். திருக்கல்யாணம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க அனைவரும் வருவாங்க அந்த கோயிலுக்கு. சூப்பராக இருக்கும். திருவிழா போட்டு அவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுவாங்க. அன்னைக்கு நைட்டில் தான் நடக்கும். 7 மணிக்கு மேலே 8 மணிக்கெலாம் கல்யாணம் நடந்துடும். பாருங்கள், முட்டை மிட்டாய் எவ்வளோ சேப்பாக அழகாக அந்த பாக்ஸை பார்க்க ஆசையாக இருக்குது. முட்டை சேப்லேயே ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்பம்பட்டு முட்டை மிட்டாய். அப்பம்பட்டுனாலே வந்து சில இருக்குங்கிறவங்களாம் தெரியாது. அந்த சொன்னேன் நாங்கள், அந்த சைடு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் கூட அந்த அப்பம்பட்டு முட்டை மிட்டாய் தெரியாதுங்க யாருமே இருக்காது கடை. ஸ்வீட்டுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த கடை. எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் முட்டை மிட்டாய். முதல்ல முட்டை மிட்டாயின்னு வந்தது அங்கே தான், அப்பம்பட்டில் தான். அப்புறம் தான் விழுப்புரத்தில் திறந்துருக்காங்க. அப்புறம் செஞ்சிலையும் இருக்குது கடை. எல்லா பக்கம் தந்துருக்காங்க. முதல் முட்டை மிட்டாய் ரொம்ப நாளாக இருக்குது இந்த கடை. நீங்கள் எப்பயாச்சும் அந்த சைடு போகிறவங்களா இருந்தால் கூட அந்த கடையில் அப்பம்பட்டில் செஞ்சு தாண்டி அண்ணாண்டு விழுப்புரம் போகிற ரோட்டில் இருக்கும். விழுப்புரம் போகிற ரோட்டில் அப்பம்பட்டு செஞ்சு தாண்டி அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்கும் அப்பம்பட்டுன்னு. அது ரோட்டு மெயின் ரோட்லேயே இருக்கும் கடை. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடை போட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த முட்டை மிட்டாயே அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும், சாப்பிட்ணும், வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு. பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் வீடியோ செஞ்சு போட்டு காமிக்கிறேங்க. அவர்கிட்ட அந்த முட்டை மிட்டாய் செய்கிற கடைக்காரர்கிட்ட கேட்டு அது என்னென்ன பொருள்னு கேட்டு நான் வாங்கி, ஏன்னா பொருள் சொன்னார், அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கல. நான் பார்த்து நான் வீடியோவில் செஞ்சு போடுறேன் பாருங்கள். முட்டை மிட்டாய் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்டில் பார்க்குறதுக்கு அப்படியே நெய் வடியுது அதுலேருந்து. அப்படியே முட்டை மிட்டாய் நல்லா கம்மன்னு வாசனையாக வேறு இருக்குது. அப்படியே இந்த பாதாம் முந்திரிலாம் நிறைய அரைச்சி போடுவாங்க. கோயிலில் திருவிழா நடந்தாண்டி ஒரு வாய்ஸ் கூட கொடுக்க முடியல வீடியோவுக்கு. சாரி, மன்னிச்சிங்க, சரியாக கேட்கலனா.
வாய்ஸ் கூட கொடுக்க முடியல, கோயில் திருவிழானால பக்கத்தில் வீடியோ எடுக்க கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். வாய்ஸ் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் வீடியோலாம் எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரில. முடிஞ்சால் எடுத்து போடுறேன், பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. கண்டிப்பாக அந்த சைடு செஞ்சி சைடு ஊருக்கு போகிறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மிட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் வாங்கி சாப்பிடுவோம் மிட்டை மிட்டாய். நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். நாங்கள் ஊருக்கு போனாக்கா அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் எங்கள் ஊர். அப்புறமா நாங்கள் எங்கள் ஊருக்கு டீட்டெயிலாம் அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம்.